டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 10ஆம் வகுப்பு பொருளியல் மிக முக்கியமாக கேட்கப்படும் 80 வினாக்கள் அனைத்தும் ஒரே வீடியோவில். தலைப்புகள்: 1. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். 2. உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். 3. உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. 4. அரசாங்கமும் வரிகளும். 5. தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். தலைப்பு 1. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். 1. GNP-யின் சமம். ஆன்சர்: GDP மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். 2. நாட்டு வருமானம் அளவிடுவது. ஆன்சர்: பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. 3. முதன்மை துறை எதனை உள்ளடக்கியது. ஆன்சர்: வேளாண்மை. 4. டேஷ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். ஆன்சர்: மதிப்பு கூட்டு முறை. 5. GDP-யில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது. ஆன்சர்: பணிகள் துறை. 6. பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018 முதல் 2019 எத்தனை லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்சர்: 92.26 லட்சம் கோடி. 7. வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் அதிகமாக உற்பத்தியாளர் ஆகும். 8. இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் டேஷ் ஆண்டுகள் ஆகும். ஆன்சர்: 65. 9. கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை. ஆன்சர்: இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. 10. இந்திய பொருளாதாரம் என்பது. ஆன்சர்: அனைத்தும் சரி. 11. டேஷ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். ஆன்சர்: பொருளாதாரம். 12. நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது டேஷ் ஒரு பகுதியாகும். ஆன்சர்: மொத்த உள்நாட்டு உற்பத்தி. 13. GDP-யின் நவீன கருத்து எப்போது உருவாக்கப்பட்டது. ஆன்சர்: 1934. 14. முதன்மை துறை என்பது. ஆன்சர்: வேளாண் துறை. 15. பொருளாதார முன்னேற்றம் என்பது எதை குறிக்கும். ஆன்சர்: தரம். 16. டேஷ் என்பது பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளிப்பதாகும். ஆன்சர்: மனித மேம்பாட்டு குறியீடு. 17. 5 திட்டத்தில் டேஷ் உருவாக்கப்பட்டது. ஆன்சர்: வேலைவாய்ப்பு. 18. டேஷ் பொருளாதார வளர்ச்சியின் பொருந்தும் தன்மை ஆகும். ஆன்சர்: வளர்ந்த. 19. நிகழ்வெண் அதிர்வெண் பொருளாதார முன்னேற்றத்தில் டேஷ் செயல்முறை ஆகும். ஆன்சர்: தொடர்ச்சியான. 20. தலா வருமானம் டேஷ் ஆண்டுகளில் 2 மடங்காய் உயர்ந்துள்ளது. ஆன்சர்: 12. 21. மொத்த தேசிய மகிழ்ச்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர்: 1972. தலைப்பு 2. உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். 1. உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார். ஆன்சர்: தலைமை இயக்குனர். 2. இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகை. ஆன்சர்: போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஷ், பிரெஞ்சு. 3. காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம். ஆன்சர்: ஜெனீவா. 4. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது. ஆன்சர்: 1994. 5. 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மான் வழங்கியவர் யார். ஆன்சர்: கோல்கொண்டா சுல்தான். 6. வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அறிவித்த ஆண்டு. ஆன்சர்: ஜூலை ஆகஸ்ட் 1991. 7. இந்திய அரசாங்கத்தால் 1991 டேஷ் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர்: புதிய பொருளாதார கொள்கை. 8. காட்டின் 7வது சுற்று எங்கு நடந்தது. ஆன்சர்: டோக்கியோ. 9. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம். ஆன்சர்: ஜெனீவா. 10. ஃபெரா டேஷ் உருவானது. ஆன்சர்: 1974. 11. ஹெரோ மோட்டோகிராஃப் டேஷ் தொழிற்சார் நிறுவனம். ஆன்சர்: ஆட்டோமொபைல்ஸ். 12. பயனுள்ள விளம்பர விற்பனை ஊக்குவிப்பு தொழில்நுட்பங்களை ஏற்கிறது எது. ஆன்சர்: சந்தைப்படுத்தும் மேன்மை. 13. டேஷ் கிழக்கிந்திய நிறுவனம் துவங்கியது. ஆன்சர்: 31 டிசம்பர் 1600. 14. டேஷ் தலைமையகம் பழவேற்காடு ஆகும். ஆன்சர்: டச்சுக்காரர்கள். 15. இந்தியாவில் டேனிஷ் குடியேற்றங்களால் டேஷ் தலைமையிடமாக மாறியது. ஆன்சர்: டிராங்கும்பார், தரங்கம்பாடி. 16. ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்த்துகீசியரின் தலைநகரமாக டேஷ் இருந்தது. ஆன்சர்: கொச்சின். 17. டேஷ் வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டைக்கு வாணிபத்திற்காக வந்தார். ஆன்சர்: மே 1498. 18. டேஷ் நூற்றாண்டிற்கிடையே உலகமயமாக்குதல் குறிப்பிட்ட வேறுபாட்டை கொண்டிருந்தது. ஆன்சர்: 20ஆம் நூற்றாண்டு. 19. நவீன காலகட்டத்துக்கு முந்தைய காலம் டேஷ் உலகமயமாக்கல் எனப்படும். ஆன்சர்: தொன்மையான. 20. டேஷ் பேரரசின் எழுச்சியால் கடல்வழி வாணிபம் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்டனர். ஆன்சர்: ஐரோப்பிய. தலைப்பு 3. உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. 1. டேஷ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது. உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடாகும். ஆன்சர்: உணவு கிடைத்தல். 2. தாங்கியிருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள் அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஷ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது.
ஆன்சர் FCI. 3 நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச் சட்டம் 480 கொண்டு வந்த நாடு. ஆன்சர் அமெரிக்கா. 4 டேஷ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. ஆன்சர் பசுமை புரட்சி. 5 உலகளாவிய பொது வழக்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம். ஆன்சர் தமிழ்நாடு. 6 தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் டேஷ் வகைகளாக உள்ளன. 7 பல பரிமாண வறுமை குறியீடு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2010. 8 வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் டேஷ் மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2ஆம் இடத்திற்கு தள்ளியது. ஆன்சர் சீனா. 9 இந்தியாவில் டேஷ் அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்டது. ஆன்சர் 3 அடுக்கு. 10 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் எங்கு துவங்கப்பட்டது? ஆன்சர் நவம்பர் 1, 2016. 11 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் டேஷ் நகர்ப்புற குடும்பங்களை கொண்டுள்ளது. ஆன்சர் 50%. தலைப்பு 4 அரசாங்கமும் வரிகளும். 1 இந்தியாவில் உள்ள 3 நிலைகளான அரசுகள். ஆன்சர் மைய, மாநில மற்றும் உள்ளாட்சி. 2 இந்தியாவில் உள்ள வரிகள். ஆன்சர் 2 ஆ மற்றும் ஆ நேர்முக வரிகள், மறைமுக வரிகள். 3 வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு எது? ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். 4 இந்தியாவில் தனி நபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி. ஆன்சர் விற்பனை வரி. 5 ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது? ஆன்சர் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. 6 இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1860. 7 சொத்துரிமையில் இருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு டேஷ் வரி விதிக்கப்படுகிறது. ஆன்சர் சொத்து வரி. 8 கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை? ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். 9 பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் மார்ச் 29, 2017. 10 சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவை மீது விதிக்கப்படும் வரி. ஆன்சர் முத்திரை தாள் வரி. 11 தொழில்நுட்ப சேவைகள் மற்றும் ஈவு தொகைக்கான கட்டண போன்றவை வசூலிக்கப்படும் வரி. ஆன்சர் நிறுவன வரி. 12 வருமானம் அதிகரித்தால் தானாகவே அதிக வரி வருவாயை செலுத்தும் வரி. ஆன்சர் நெகிழ்ச்சி வரி. தலைப்பு 5 தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். 1 ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது. ஆன்சர் சென்னை. 2 குழாய்கள் மற்றும் நீரீர் அமைக்கு இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது. ஆன்சர் கோயம்புத்தூர். 3 டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். ஆன்சர் தொழில். 4 திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது. ஆன்சர் பின்னல் ஆடை தயாரித்தல். 5 டேஷில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ஓசூர். 6 தொழில்துறை தொகுப்பு டேஷ் வளர்ந்தது. ஆன்சர் 1920. 7 தோல் உற்பத்தி நடைபெறும் இடம் டேஷ் ஆகும். ஆன்சர் வேலூர். 8 சேலம் இரும்பு ஆலை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1973. 9 தொழிற்சாலைகள் அதிகளவு கொண்ட மாநிலம். ஆன்சர் தமிழ்நாடு. 10 பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 80% பங்கினை டேஷ் கொண்டுள்ளது. ஆன்சர் திருப்பூர். 11 டேஷ் அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் உலகளாவிய தெற்கு நாடுகள் எனப்படுகிறது. ஆன்சர் தெற்கு. 12 வீட்டு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் முக்கிய மையம் டேஷ் ஆகும். ஆன்சர் கரூர். 13 வேலூர் டேஷ் ஏற்றுமதியின் சிறந்து விளங்குகிறது. ஆன்சர் தோல். 14 டேஷ் போக்குவரத்திற்கு சிறந்தது. ஆன்சர் தமிழ்நாடு. 15 TIDCO டேஷ் தொடங்கப்பட்டது. ஆன்சர் 1965.